சீமான் முன்னணியாக இருக்கார். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவையே ஓட் லிஸ்ட்டில் 3வது இடம் பிடிச்சார். 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும். யார் நான் முதல்வர் ஆகும்னு நினைக்கிறீங்க? யார் வந்தாலுமே நல்லது செய்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ நடக்கிற ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க மது விலக்கை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. மது விலக்கை யாருமே ஒழிக்கலை. மது விலக்கிற ஒழிக்கிறவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இது ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டு. அது இல்லாமல் நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழல்களும் நிறைய நடக்குது. இந்த ஆட்சின்னு இல்லை, அதுக்கு முன்னாடி ஆட்சிகள்லேயும் திமுக அதிமுக 2 ஆட்சிலையுமே தான் ஊழலும் நடந்திருக்கு, நன்மைகளும் செய்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மது விலக்கை ஒழிச்சா தமிழ்நாடு முன்னேறும். இது என்னோட கோரிக்கை. புரியுதுங்களா? வேற யார் அதை மது விலக்கை அமல்படுத்துவான்னு நினைக்கிறீங்க? மது விலக்கை அமல்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முன்னணியாக வந்துக்கிட்டு இருக்காரு, சீமான் முன்னணியாக இருக்கார். சீமான் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவையே ஓட் லிஸ்ட்டில் 3வது இடம் பிடிச்சார். இவங்க 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் சீமான் இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வாய்ப்பு அளிக்கலாம். வாய்ப்பு அளித்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த விஜய் சீமான் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு யார் மக்கள் அதிகமாக ஆதரவு தரும்னு நினைக்கிறீங்க? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓட்டு எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கார். அவருக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் விஜய்க்கு ரசிகர்கள் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. 2 பேருமே ஈவனாக தான் இருக்கிறாங்க. 2 பேருமே ஈவனாக தான் மோட்டிவேஷன். சீமான் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்காரு, எங்களோட ஒப்பிடாதீங்க அப்படின்றாங்க. இது வேணால் வாஸ்தவம் தான். அப்படி தான் எம்ஜிஆரையும் சொன்னாங்க. அவர் வரலையா? எல்லாருக்குமே அளிக்கிற வாய்ப்பு தானே இது. புரியுதுங்களா உங்களுக்கு? எம்ஜிஆரையும் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் எம்ஜிஆர் வந்தார், 3 தடவை ஜெயிச்சு மொத்தம் 13 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்கிறாரு. கரெக்டுங்களா? அவரும் ஒரு நடிகர் தான், இவரும் ஒரு நடிகர் தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது நடிகர்கள் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தளபதி இப்போ முக்கால்வாசி தலை ஃபேன்ஸே கூட தளபதிக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்களே தவிர்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? வேற விஜய் சங்கீதா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. சங்கீதா இருக்காங்கல்ல, ஆமாம், அது எதாவது அரசியலை பாதிக்குமா? விஜயோட அரசியலை பாதிக்குமா? மற்றவங்க குடும்ப பிரச்சனைக்கு அரசியல் தேவைப்படாது. இல்லை, மக்கள்கிட்ட பாதிப்பு. ஏற்கனவே விஜய் வந்து நிறைய விஷயத்தில் வந்து பிளாக் லிஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் அவருக்கு வந்து ஒரு மைனஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அந்த கரூர் விஷயம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா அவருக்கு மைனஸ் ஆக போகுது இல்லை, இது அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அந்தளவுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. குடும்ப சண்டை தான். புரியுதுங்களா? குடும்ப சண்டை இன்றைக்கி அடிச்சுக்கிட்டா கூட நாளைக்கு சேர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்ப சண்டையில் வந்து அரசியல் தலையிட வேண்டாம். மக்கள் ஆதரவாக நிற்பாங்களா அப்பயும் இந்த விஷயத்தில்? மக்கள் ஆதரவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஃபஸ்ட்டு டிஎம்கே, ஏடிஎம்கே, சீமான், விஜய் இவங்க 4 பேரில் இந்த 2 பேர் வரக்கூடாது. டிஎம்கே வரக்கூடாது, ஏடிஎம்கே வரக்கூடாது. வராமல் மிச்சம் இருக்கிற இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேருமே வந்து மது விலக்கு ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. மது விலக்கு ஒழிச்ச பாடு கிடையாது. நான் ஒரு திமுக காரன். புரியுதுங்களா? நானே சொல்கிறேன், இவங்க வராமல் இருக்கிறது தான் பெனிஃபிட், நல்லது. இப்போது ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அடுத்த தேர்தலில் மது விலக்கு அமல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வாக்குறுதி நம்பலாம்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்த தேர்தலையும் சொல்லுவார். இதே வார்த்தை தான் அதுக்கு அடுத்த தேர்தலையும் சொல்லுவார். யார்? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். நான் வந்து அவரோட கட்சிக்காரர். 137வது வட்ட இளைஞரணி. இந்த மது விலக்கை தாண்டி தமிழ்நாட்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? அதை விஜயோ சீமானோ யார் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே அடிப்படை கல்வி, மருத்துவம் இது எல்லாமே கிடைக்க தான் செய்யுது. சரிங்களா? கல்வி, மருத்துவம் இது எல்லாமே கிடையாது. முக்கியம் பார்த்தீங்கன்னா மது விலக்கை அமல்படுத்தினாலே போதும், அவங்கவுங்க குடும்பம் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்குறீங்க. ஆமாம். 2026 யார் வந்து ஜெயிப்பான்னு ஒரு கணிப்பு இருக்குது? 2026 யார் ஜெயிப்பா அப்படின்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக இப்போ வந்து நம்ம பார்த்து இதை பேட்டிக்கு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? கணிச்சு சொல்லணும்னா சொல்லலாம், ஆனால் பேட்டிக்கு வந்து இதை நாங்கள் சொல்ல முடியாது. பேட்டி கொடுக்குறாங்களே அந்த மாதிரி டிவி சேனல்லாம், நாங்கள் கொடுக்க விரும்பலை.